சிம்ம ராசி, பூரம் நட்சத்திரம். இது சுக்கிரனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 20 வருடம். என்னோட கணக்குப்படி 10 வருடம் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். ஏன்னா 20 வருடம் அப்படிங்கிறதுனால தசா புத்தி இருப்பு. ஒரு சில பேருக்கு 4 வருடங்கள் இருக்கலாம், ஒரு சில பேருக்கு 16 வருடங்கள் இருக்கலாம். சென்ட்ரு பகுதியில் எடுத்தால் நிறைய பேருக்கு புரியும் அப்படிங்கிறதுனால நான் சென்ட்ரு பகுதியில் எடுத்துக்கிறேன். 10 வருடங்கள் தசா புத்தி இருப்பாக எடுத்துக்கிறேன். இந்த பதிவு யாராருக்கெல்லாம் பொருந்தி வரும் அப்படின்னா, சிம்மராசி பூரம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய 2ஆம் பாதம் முடிய 3ஆம் பாதம் ஆரம்பம், அந்த நிலைமையில் இருக்கிறவங்க, அதாவது 2ஆம் பாதம் 3ஆம் பாதம், இந்த 2 நபர்களுக்கு ஈஸியாக புரியும், இந்த பதிவு ஒத்து வரும். அதே 1ஆம் பாதம் 4ஆம் பாதம் ஒரு சில குழப்பங்கள் கொடுக்கும். உங்களுக்கு பதிவு பொருந்தி வரலை அப்படின்னா உங்களுக்கு என்ன தசை நடக்குதோ அந்த பலன்களை நீங்கள் எடுத்துங்க. இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2025 சனி பெயர்ச்சி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சாகிறார் சனி பகவான். இது உங்களுக்கு அஷ்டம சனியாக வரக்கூடிய காலம். 6, 7, 8 இந்த 3 இடங்களில் இருக்கும்போது சனி பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அதனுடைய குறுக்கீடல் அதில் 8ஆம் இடத்துல ரொம்பவே இருக்கும். இந்த அஷ்டம சனி காலத்தில் வயது ரீதியாக ஒவ்வொரு தசைக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும். 10 வயது வரைக்கும் சுக்கிர தசை நடப்பில் வந்தால் பிறகு 6 வருடங்கள் சூரிய தசை, 10 + 6 16. 16 வயதுக்கு மேலே 10 வருடங்கள் சந்திர தசை, 16 + 10 26. 26 வயசு வரைக்கும் உங்களுக்கு சந்திர தசை நடப்பில் வரும். இந்த சந்திர தசை அதாவது படிக்கக்கூடிய காலங்களில் ஒரு 16 வயசுலேருந்து 21 வயசு வரைக்கும் என்னோட கணக்குப்படி சந்திர தசையை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். இந்த 16 to 21 சந்திர தசை வருது. ஒரு சில பேருக்கு சூரிய தசை வரலாம். அதனால் சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த 3 தசைகளும் சனி பகவானின் பகை கிரக தசைகள். அதனால் எந்த தசை நடந்தாலும் சரி, படிக்கிற காலகட்டத்தில் இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு படிப்பு ரீதியாக ஒரு சில தடைகள் உண்டு, மன அழுத்தங்கள் உண்டு. அதிகபட்சமாக நீங்கள் முயற்சி எடுக்கணும். படிப்பு சார்ந்து நீங்கள் முயற்சி எடுத்தால் மட்டும்தான் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும். ஏன்னா சந்திர தசையில் வந்தீங்க அப்படின்னாக்கா நிறைய மன அழுத்தங்களை கொடுக்கும். ஏன்னா சந்திரன் அப்படிங்கிறது ராசிக்கு விரையாதிபதி. இந்த வயது காலகட்டத்தில் அப்பா அம்மாவுடைய பாதுகாப்பில் இருக்கிறதுனால அவங்களுடைய அரவணைப்பு, அவங்களோட கஷ்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையில் கஷ்டங்கள் கிடையாது, அவங்களோட வளர்ப்பு, அவங்களோட அரவணைப்பில் இருக்கிறதுனால பெருசாக பாதிப்புகள் கிடையாது. லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு வரலாம். அது சூரிய தசையாக இருந்தாலும் சரி, சந்திர தசையாக இருந்தாலும் சரி, மனம் போன போக்கில் போகாமல் நீங்கள் கொஞ்சம் தடுமாறாமல் இருக்கிறது இந்த காலகட்டங்களில் நல்லது. ஏன்னா இந்த வயதில் வரக்கூடிய லவ், அதாவது இந்த அஷ்டம சனியில் வரக்கூடிய லவ், இதுக்கு முன்னாடி இருந்த லவ் இப்போ பிரேக்கப்பாகவும் உடையும். அதனால் இதன் பிறகு வரக்கூடிய லவ் இருக்கு இல்லையா, அதுவும் பிரச்சனைக்குள்ளே முடியும் இந்த 2.5 வருஷத்துக்குள்ளே. அதனால் இது சார்ந்து போகாமல் படிப்பு சார்ந்து போனீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இந்த வீடியோவை பார்க்குறவங்க ஒரு 50-60 வயசில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்க பூரம் நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இதில் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது. இந்த 21 வயசுக்கு மேலே படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை வாய்ப்பு தேடக்கூடிய இடத்துல இருந்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பு கொடுத்துரும். நீங்கள் வெளிநாடு வேலை வாய்ப்புக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம் தாராளமாக. சந்திர தசைன்னாக்கா வெளிநாடு வேலை வாய்ப்பு உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். வெளிநாடு சார்ந்து நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா இந்த டைமில் ஒரு வெற்றி வாய்ப்புகள் உண்டு. மேல் படிப்புக்காக வெளிநாடு போகிறது, இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு வேலை வாய்ப்பு புதுசாக தேடுறீங்க அப்படின்னாக்கா அந்த வேலை வாய்ப்பெல்லாம் கொடுத்துரும். அஷ்டம சனியில் வேலை வாய்ப்பு கொடுக்காது, கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. உங்களுக்கு வேலையை கொடுத்துரும், பொருளாதாரத்தை கொடுத்துரும். ஆனால் அந்த பொருளாதாரம் அதாவது அந்த பணம் தங்க வைக்காது, செலவினங்களை அதிகமாக கொடுத்துட்டே இருக்கும். ஒன்று போனால் ஒரு செலவு, ஏதோ ஒரு செலவு. உங்களுக்கு இல்லைன்னா கூட உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மருத்துவ செலவு, தாயாரின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. அவங்களுக்கு அடிக்கடி இது மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி செலவுகள், மருத்துவ செலவுகள் வந்துகிட்டே இருக்கும். 26 வயசுலேருந்து 33 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை 7 வருடங்கள். இந்த செவ்வாய் தசை என்னோட கணக்குப்படி உங்கள் சுய ஜாதகத்தில் செவ்வாய் தசை எந்த வயது காலகட்டத்தில் நடந்தாலும் சரி, செவ்வாய் அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் பாக்கியஸ்தான அதிபதினு சொல்லக்கூடியவர்.
இந்த பாக்கியஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் யோக தசையாக வரும். 9ஆம் அதிபதினாவே உங்களுக்கு வந்து யோக தசை தான் இந்த பூரண நட்சத்திரக்காரர்களுக்கு. இந்த செவ்வாய் தசையில் இப்போ 25 வயசுக்கு மேலே இருக்கிறீங்க. இப்போ திருமணத்துக்காக இது வரைக்கும் முயற்சி பண்ணியிருப்பீங்க. அந்த திருமணம் வந்து கூடி வந்திருக்காது. ஒரு சில பேருக்கு வந்து திருமணமும் கூடி வந்திருக்கு. 23, 24, 25லேயே திருமணம் கூடி வந்திருக்கும். ஆனால் செவ்வாய் தசையில் இது வரைக்கும் திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணமாகும், திருமணத்தை கொடுத்துரும். அஷ்டம சனியில் திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம். ஒரு 6 மாத காலத்துக்குள்ளே பண்ணுங்கள் இந்த வருடம். அதுக்கு மேலே போனால் ரொம்ப யோசிச்சு தான் பண்ணணும். நிறைய ஜாதகங்களை பார்த்து அலசி ஆராய்ச்சி தான் பண்ணணும். நிறைய தடைகள் வரும். உங்கள் ஜாதகத்தை பார்த்த உடனே எடுத்து ஓரங்கட்டுருவாங்க. இதுக்கு அஷ்டம சனி, செவ்வாய் தசை, கடுமையான பாதிப்புகள் இருக்கும். அதை அவங்க கணிக்க கூட மாட்டாங்க. எப்படியோ வந்து ஜாதகத்தையே பார்க்காம நட்சத்திரம் பார்த்து ராசியை பார்த்து அப்படியே ஓரங்கட்டுருவாங்க, வயசை பார்த்து ஓரங்கட்டுருவாங்க. நல்ல நபராக இருக்கலாம், ஒரு நல்ல கேரக்டரு, ஒரு நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல படிப்பு, நல்ல ஒரு வசதி எல்லாமே இருக்கும். ஆனால் உங்களுக்கு வரன் அமையாது. நீங்கள் பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி. குறிப்பாக பெண்களுக்கு நிறைய பாதிப்புகள். நீங்கள் எதையுமே இந்த காலகட்டத்தில் இந்த செவ்வாய் தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் டக்குன்னு நீங்கள் ஒரு முடிவு எடுக்க முடியாது. அந்த முடிவு எடுத்தீங்கன்னா கூட அது தப்பாக இருக்கும். குழப்பங்கள் நிறைய கொடுக்கும், மன அழுத்தங்கள் நிறைய கொடுக்கும். வேலை செய்யக்கூடிய இடங்களில் நிறைய பாதிப்புகள், வேலை செய்யக்கூடிய இடங்களில் நிறைய நெருக்கடிகள், இதெல்லாமே இந்த செவ்வாய் தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொடுக்கும். ஏன்னா பாக்கியஸ்தானாதிபதி ஒரு பக்கம், சுகஸ்தானாதிபதி ஒரு பக்கம். இவர் 2 காரகத்துவங்களுக்கு அதிபதியாக வரார். வண்டி வாகன சேர்க்கையை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். திருமண ரீதியாக சொல்லணும் அப்படின்னாக்கா இந்த 2.5 வருட காலத்துக்கு ஒன்று ஜாதகம் பார்த்துட்டு தெளிவான ஜாதகம், நல்ல ஒரு ஜாதகத்தை பார்த்து நீங்கள் இணைக்கிறது நல்லது. அப்படி இல்லை அப்படின்னாக்கா வயசு இருக்குது அப்படின்னா 2.5 வருஷ காலத்துக்கு நீங்கள் திருமணத்தை பற்றி பேசாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் செவ்வாய் நீசமாக இருந்தாலோ, ராகுவோடு இருந்தாலோ, கேதுவோடு இருந்தாலோ, இல்லை உங்கள் லக்னத்துக்கு மறைவு ஸ்தானங்களில் இருந்தாலோ திருமணத்தை கொடுத்து திருமணத்தில் பிரச்சனைகளை கொடுக்கும். அதனால் இந்த செவ்வாய் தசையில் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். திருமணம் ஆயிடுச்சு, பிரச்சனையில் இருக்கிறீங்களா, வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. இதெல்லாம் அறிவுரை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, அதுக்கு உண்டான வயசு எனக்கு கிடையாது. இருந்தாலும் இந்த ஜாதக அமைப்பு, இந்த செவ்வாய் தசை அப்படிங்கிறது நீங்கள் நினைக்க முடியாத, நினைக்கக்கூடாத, நினச்சது நடக்க முடியாத அளவுக்கு பண்ணிடும். எல்லாமே உங்களுக்கு ஆப்போசிட்டாக நடக்கும். அதாவது உங்களுக்கு தசை சரியில்லைனா, இது வந்து பொதுவாக சொல்லிகிட்ருக்கேன். பாசிட்டிவாக நடக்குது, நல்லா போயிட்டுருக்கு. ஒரு சில பேருக்கு வேலை வாய்ப்பு, பிஸ்னஸ்ஸு, திருமண வாழ்க்கை நல்லா போயிட்டுருக்குன்னா, அழகாக போயிட்டுருக்கு, உங்களுக்கு தசை நல்லா இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு நெருக்கடிகளை கொடுக்குது அப்படின்னாக்கா தசை சரியில்லை. அப்போது எல்லாத்துலேயுமே நீங்கள் உஷாராக இருந்துக்கணும். வாக்குவாதங்கள் வேண்டாம். வேலை செய்யக்கூடிய இடங்களில் பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. இப்போ ப்ரொமோஷன்லாம் வந்து கொஞ்சம் தடையாகவே கிடைக்கும். வேலை வாய்ப்பு புதுசாக தேடினா கூட சரி, இல்லை வேலை மாற்றணும்னு நினச்சா கூட நிறைய மனக்குழப்பங்களை கொடுத்து தான் அந்த வேலை வாய்ப்பு மாறும். ஒரு சிலருக்கு இடம் மாற்றங்கள் உண்டு, வேலை மாற்றங்கள் உண்டு. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் இருந்தாலும், இல்லை நீங்கள் வெளியில் போயிட்டு வேலை பார்த்துட்டு வந்தாலும் சரி, வேலை அழுத்தங்கள் கொடுத்துட்டே இருக்கும். நீங்கள் வீட்டில் இருக்கிறத விட ஒரு வேலைக்கு போயிட்டு வர்றது நல்லது. 30 வயசுக்கு மேலே ரொம்ப திருமணம் ஆகலை, நிறைய தடை, இது வரைக்கும் முதல் தர திருமணமே கொடுக்கல அப்படின்னா இப்போ கொடுத்துரும். நீங்கள் ஜாதகம் எல்லாம் கரெக்டாக இந்த வயசாகுது அப்படின்றதுனால உடனடியாக திருமணத்தை கொடுத்துரும். செவ்வாய் தசை முடிவு பகுதியில் இருந்தாலும் உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது. அதாவது 30, 31 வயசுக்கு மேலே 8ஆம் இடத்துக்கு சனி பகவான் வந்தாலும், அஷ்டம சனியாக நடந்தாலும் திருமண வாய்ப்புகளை கொடுத்துரும். திருமணத்தில் பிரச்சனையா, சேர்ந்து வாழணும்னு துடிக்கிறீங்களா, அந்த சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பை கொடுத்துரும். இதன் பிறகு வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு இந்த அஷ்டம சனி முடிஞ்சாலே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். 33 வயசுக்கு மேலே 51 வயசு வரைக்கும் ராகு தசை. இந்த ராகு தசை இதற்கு முன்னாடி திருமணம் நடந்திருக்கலாம், குழந்தை பாக்கியம் இருந்திருக்கலாம், எல்லாமே ஓகே. சுப செலவுகள் அதிகமாக வைக்க வீட்டில். ஏன்னா நீங்கள் சம்பாதிக்கிற பணம் எல்லாமே செலவாக மாறும். அந்த செலவு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பசங்களுக்காக செலவு அதிகமாக இருக்கும், வேலை வாய்ப்புக்காக செலவு அதிகமாக இருக்கும், ஒரு தொழிலுக்காக செலவு அதிகமாக இருக்கும். சேமிப்புகள் இந்த காலகட்டங்களில் ரொம்ப ரேர். அப்போ சுப செலவுகளாக மாற்றிக்கொள்ளுங்கள். எதை செஞ்சாலும் சரி, அது செலவாக இருக்கணும், அது சேமிப்பாக இருக்கணும். இப்போ பசங்களுக்கு படிப்புக்காக செலவு பண்ணுறீங்க, வண்டி வாகனம் வாங்கி கொடுத்ததுக்காக செலவு, இதெல்லாமே சேமிப்பு தான், பொருள் சேர்க்கை. இது மாதிரி சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். உங்கள் கையில் காசு இருக்கா, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டுருங்க. பணமாக வச்சுருக்காதீங்க. அது வந்து மருத்துவ செலவு, அது இதுன்னு ஏதோ ஒரு வகையில் செலவாயிடும், வீண் செலவாகும். இந்த ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்கள், இந்த ராகு தசை
உங்கள் சுய ஜாதகத்தில் சனியோட வீட்டில், அதாவது மகர ராசிலையோ கும்ப ராசிலையோ இருந்தால் கடுமையான பாதிப்புகள், திருமண வாழ்க்கை ரீதியாக பாதிப்புகளை கொடுக்கும் இந்த அஷ்டம சனியில். அஷ்டம சனின்றதுனால தான் நான் இவ்வளோ விரிவாக்கமாக சொல்கிறேன். இல்லைனாக்கா சிம்பிளாக ஒரு 4 வார்த்தை சொல்லிட்டு போயிடலாம். அதில் அஷ்டம சனி சனி பகவானுடைய வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா ரொம்ப மோசமான டைம் அப்படின்னு சொல்லலாம். வேலைவாய்ப்பு, தொழில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இதில் கொஞ்சம் ப்ராப்ளத்தை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். இதே சந்திரனோட வீட்லேயோ செவ்வாயோட வீட்லேயோ சூரியனோட வீட்டில், அது மட்டும் இல்லாமல் உங்கள் லக்னத்துக்கு அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து தசை பண்ணிச்சுன்னா, இது மாதிரியான இடங்களில் இந்த ராகு பகவான் இருந்து தசை பண்ணிச்சுன்னா உங்களுக்கு ஒரு சில நெருக்கடிகள் கொடுக்கும். வேலை ரீதியாக, தொழில் ரீதியாக. உங்களுக்கு எதுவுமே புரியலையா? ஒரே ஒரு விஷயந்தான், வேலை மாற்றணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் செய்கிற வேலையை செஞ்சுட்டே வாங்க. ஒரு தொழிலை மாற்றணும்னு நினைக்காதீங்க. ஒரு தொழிலை இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக பண்ணணும்னு நினைக்காதீங்க. அதாவது கடன் வாங்கி பண்ணுறதோ, இல்லை வேறு ஒரு தொழில், இல்லை இந்த தொழிலில் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக போட்டால் நல்ல வருமானம் வரும் அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படியே பண்ணால் கூட ஒரு சிறிய முதலீட்டில் பண்ணுங்கள். பெரிய முதலீடு வேண்டாம். மணி லாக் ஆகும். ஒரு சில பேருக்கு பணம் கொடுத்த பணம் வராது, வாங்கின பணத்தை கொடுக்க முடியாது. அதனால் கடன் வாங்காதீங்க. வாங்கினா கொடுக்க முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. கடன் கொடுக்காதீங்க, கொடுத்த பணம் வராது. இது எல்லாமே இந்த அஷ்டம சனி, இந்த ராகு தசை பணத்தை லாக் பண்ணும், மனசை அலப்பாய விடும். தவறான தொடர்புகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் இருக்காது. இது சனி பகவான் வீட்டில் மட்டும் இல்லை, அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்து தசை பண்ணாலோ, உங்கள் லக்கணத்துக்கு ஆகாத இடத்துல இருந்து தசை பண்ணால், அது மட்டும் இல்லை சனி பகவானுக்கு பகை கிரக வீட்டில் இருந்து தசை பண்ணால், இந்த மாதிரியான அமைப்புகளில் இந்த கொடுக்கும் இந்த ராகு பகவானானது. எல்லாத்துலேயுமே வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வேலை செய்யக்கூடிய இடங்களில், இல்லை தொழில் செய்யக்கூடிய இடங்களில், வீட்டில் இருந்தால் கூட கணவன் மனைவிக்குள்ள, பசங்களுக்குள்ள வாக்குவாதங்கள் வேண்டாம். இது நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் கஷ்டப்படுறவங்களுக்கு, ரொம்ப கஷ்டத்தில் இருக்க, தசை சரியில்லை, நம்மளை சுற்றி ஏதோ ஒன்று நடக்குது, என்னன்னே தெரிய மாட்டேங்குது, இது என்ன தான் நமக்கு நேரம் சரியில்லையா, என்ன ஏது பலவிதமான குழப்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ராகு தசைங்கிறது இப்படியே இருக்கும். ஒரு சில பேருக்கு என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, அது எங்கேருந்து தசை பண்ணுது, என்ன ராசி, என்ன நட்சத்திரம், அது என்ன காரகத்துவம், எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் வீடியோ பார்க்குறாங்க. அதுக்கு நிறைய டீட்டெயில் இருக்குது ராகு தசைக்கு. ஆனால் வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஜாபுக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா, அந்த கவர்மெண்ட் ஜாப்பு கொடுத்துரும், ஒரு வேலை கொடுத்துரும். ஆனால் பர்மனெண்ட்டாக ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது மாதிரி கொடுக்கும், தள்ளி போயிட்டே இருக்கும். இப்போ பர்மனெண்ட்டுக்காக எதிர்பார்க்குறீங்களா, நீங்கள் என்ன தான் நீங்கள் உழைப்பை நீங்கள் போட்டால் கூட இப்போ தடங்களாக இருக்கும். ஆனால் பர்மனெண்ட்டாகவும் ஒரு காலத்தில் ஆகிடும், இப்போ தடங்களாக இருக்கும். உங்களுக்கு வர வேண்டிய பதவி உயர்வு எல்லாமே கொஞ்சம் தடை பண்ணி தான் வரும். சம்பள உயர்வு இது எல்லாமே தடையாக தான் வரும் இந்த ராகு தசையில். ஒரு நல்ல இடத்துல இருந்து தசை பண்ணிச்சு, ஒரு சிறப்பான ஒரு யோக தசையாக இருந்துச்சுன்னா கூட மன அழுத்தங்கள் உண்டு. வீட்டில் சொல் பேச்சு கேட்காம பிரச்சனைகள், இது மாதிரியான அமைப்புகளில் ஒரு சிலர் கொடுக்கும். உங்களுக்கு பசங்க நெகட்டிவாக நடக்கிறது, சொல் பேச்சு கேட்காம இருக்குது, எதையுமே கண்டு காணாமல் போகிறது இந்த காலகட்டங்களில் நல்லது. 51 வயசுக்கு மேலே 67 வயசு வரைக்கும் குருதசை. குருதசையில் இருக்கிறீங்க, இந்த ராசிக்கு இந்த லக்னத்துக்கு யோக தசை தான். வேறு எந்த லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு அவயோகராக வந்தால் கூட குருதசைக்குன்னு ஒரு விதிவிலக்கு உண்டு. ஏன்னா கோச்சார ரீதியாகவும் குரு பகவான் எங்கே இருக்குன்னு பார்க்கணும், 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில். அப்போ தசை யோக தசையாக இருந்தால் யோகம், அவயோக தசையாக இருந்தால் கூட அவயோகம் கிடைக்காது, அந்த அளவுக்கு கெடுபலன்கள் நடக்காது. ஏன்னா அஷ்டம சனி மட்டும்தான். அவரால் என்னென்னலாம் முடியுமோ, எப்படியெல்லாம் கஷ்டத்தை கொடுக்கணுமோ அப்படின்னு பார்ப்பாங்க. சனி பகவான் எந்த வழியில் கஷ்டத்தை கொடுக்கணும், எந்த வழியில் ஏதாவது தசாபுத்தி சரியில்லை, நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, என்ன தொழில் பண்ணுறீங்க, என்ன வேலை பார்க்குறீங்க, ஏதாவது ஒரு இடத்துல பிரச்சனைகளை கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே அந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி ஒரு நெகட்டிவான வைப்ரேஷனை தூண்டும். ஆனால் நடப்பது குரு தசை, சுப கிரக தசை, ராசிக்கு யோகாதிபதி அப்படின்றதுனால உங்களுக்கு அந்த அளவுக்கு பிரச்சனைகள் வராது. வேலை வாய்ப்பு ரீதியாக, தொழில் ரீதியாக, குடும்பத்தில் பெண்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு சிறப்பான ஒரு யோகத்தை கொடுத்துரும். இப்போ ப்ரொமோஷனுக்காக எதிர்பார்க்குறீங்க, ப்ரொமோஷன் கிடைச்சிரும். வேலை வாய்ப்புக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, புதுசாக ஒரு வேலை கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் தடங்களாய் கிடைக்கும், கிடைக்குமோ கிடைக்காதோ இது மாதிரியான மன அழுத்தங்களை கொடுத்து கிடைக்க வைக்கும் ஒரு வேலையை. இப்போ சுப விரயங்கள் அதிகமாக நடக்கும் வீட்டில். லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா விரயத்துக்கு உச்சமாகும். அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு வரும். என்னதான் இருந்தாலும் இந்த ராசிக்கு இந்த லக்னத்துக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகம்
2019 2023 எண்டு வரைக்கும் நிறைய கஷ்டங்களை கொடுத்தது. அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 4.5 வருட காலங்கள் சொல்ல முடியாத துயரங்கள். அது ஏன்னா குரு கேதுவோடு சேர்ந்த காலத்திலேருந்து ராகுவோடு சேர்ந்த காலம் வரைக்கும் நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னாக்கா குரு கேது 2019 சேர்க்கை, அதிலிருந்து அதன் பிறகு மகர ராசிக்கு குரு நீசமாகி அதன் பிறகு 7ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துக்கு அஷ்டம குருவாக அந்த டைமில் குரு ராகுவோட சேர்ந்து கிட்டத்தட்ட 4.5 வருட காலங்கள் குருவுடைய பலன்கள் கிடைக்கல. ஆனால் அதனுடைய இரட்டிப்பு பலன்கள் இப்போ கிடைக்கும். ஆனால் குரு கேது சேர்ற வரைக்கும் ஜென்ம ராசிக்கு கேது பகவான் வருது. இந்த கேது பகவானுக்கு நெருக்கத்தில் வரும்போது மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்குமே தவிர குரு பகவான் அது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனைகளும் உங்களுக்கு கிடையாது. இப்போது அஷ்டம சனி மட்டும்தான். இப்போ குரு தசை நடக்குது, உங்களுக்கு சிறப்பான டைம் அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு நல்ல ஒரு யோகம், நல்ல ஒரு பண வரவு, பசங்களுக்கு திருமணம் பண்ணி பார்க்குறது, சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். தொழிலில் வளர்ச்சி அந்த அளவுக்குன்னு சொல்ல முடியாது, நார்மல் ஓரளவுக்கு வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். பெருசாக கெடுபலன்கள் இல்லை இந்த குரு தசையில். இது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி 67 வயசு வரைக்கும். 67 வயசுக்கு பிறகு 86 வயசு வரைக்கும் சனி தசை. இந்த சனி தசை பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கடைசியில் வருது. இந்த வயதான காலத்தில் வர சனி தசை உங்களுக்கு நிறைய நெருக்கடிகளை கொடுக்கும். அதாவது இடம் சார்ந்து, சொத்து சார்ந்து, உடல்நிலை சார்ந்து நிறைய நெருக்கடிகளை கொடுக்கும். உறவு முறைகளில் கொஞ்சம் நெருக்கடிகளை கொடுக்கும் இந்த அஷ்டம சனியில். நீங்கள் பார்க்காத ஒரு நபர் கிடையாது இது வரைக்கும். உங்களுடைய அனுபவத்தில் இந்த வயதுக்கு இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சொந்த பந்தங்கள் உங்களுடைய வயது காலத்தில் நீங்கள் ஒரு சில தசாபுத்தியெல்லாம் கடந்து வந்திருப்பீங்க. அந்த டைமில் அஷ்டம சனி 7.5 சனியெல்லாம் உங்களுக்கு நடந்திருக்கும் சின்ன வயசுலேருந்து. அதில் பார்க்காத எதிர்ப்பா, அதில் நீங்கள் சொந்த பந்தங்களில் பார்க்காத துரோகங்களா, நிறைய துரோகங்கள் பண்ணியிருப்பாங்க. சொந்த பந்தங்கள் மட்டும் இல்லை, நண்பர்கள் வழியில், வேலை செய்யக்கூடிய இடங்களில். இது எல்லாமே இப்போ ஒரு அனுபவ ரீதியாக உங்களுக்கு இந்த சனி தசைங்கிறது ஒரு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். எல்லாத்தையுமே சமாளிக்கிற ஒரு திறமையை கொடுக்கும். இந்த பூர நட்சத்திரக்காரர்களுக்கு சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சுப விரயங்கள் அதிகமாக உண்டு. வீட்டில் நிறைய இப்போ வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, விவசாய நிலங்களை புதுப்பிக்கிறது, இல்லை ஒரு பழைய இடத்த விற்றுட்டு புது இடம் வாங்கிறது, இது மாதிரி ரொம்ப நாளாக விற்கப்படாத நிலங்கள் இந்த காலகட்டங்களில் விற்கும். இந்த சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சொத்து ரீதியாக கொஞ்சம் லாபத்தை கொடுக்கும். ஆனால் இழுபறியாக கொடுக்கும், கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அது கிடைக்கிற மாதிரி இருக்கும். 86 வயசுக்கு மேலே 17 வருடங்கள் புதன் தசை. 86 வயசுலேருந்தே டோட்டலாக 17 வருடங்கள் அதில் ஆயுட்காலம் முடிகிற வரைக்கும் கிட்டத்தட்ட புதன் தசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கு இரண்டக்கூடியவன் 11ஆம் அதிபதி, லாபஸ்தான அதிபதி. இது நல்ல தசை. இந்த டைமில் உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும், மன ஆரோக்கியம் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த டைம்ங்கிறது சிறப்புன்னு சொல்லிக்கலாம். பசங்களோட இருக்கிறது, பேரப்பிள்ளைகளோட இருக்கிறது, இது சுற்றுலா போயிட்டு வர்றது, ஆன்மீகம் சார்ந்து நிறைய எண்ணங்கள் இந்த காலகட்டங்களில் தோன்றும். ஏன்னா அஷ்டம சனியாக வரும்போது சின்ன வயசில் வரும்போதெல்லாம் மனசை கெடுத்து விட்ருவோம். இப்போ ஒரு உண்மையான ஒரு உலகத்துக்குள்ளே போவீங்க. நீங்கள் ஒரு ஆன்மீகத்தை தேடி, ஒரு கடவுளை வழிபாடு தேடி, ஒரு மன அமைதியை தேடி இப்போ தான் ஒரு நல்ல ஒரு மனநிலை உங்களுக்கு தோன்றும். நல்ல ஒரு சூழ்நிலைகள்னு சொல்லலாம். பெருசாக உங்களுக்கு கெடுக்காது. உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா அஷ்டங்கத்திலேயோ இல்லை வக்கரத்துலேயோ 6, 8 ஆகிய இடங்கள்லேருந்து தசை பண்ணிச்சுன்னா உடல் நலத்துக்கு எடுக்கும் இந்த புதபோகம் தசை இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இந்த 2025 வரக்கூடிய அஷ்டம சனி, அதாவது சனி பகவானுடைய பெயர்ச்சி இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும். நன்றி.